என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. காலைல கூப்பிட்டே உங்களுக்கு அப்புறம் அட்டன் பண்ணிட்டு இதாக கட் பண்ணிட்டீங்க, என்னாச்சுன்னு தெரில. சரி, அதுக்கப்புறம் நானும் கிட்ட ஊருக்கு வந்துட்டேன். ஆ, ஆ, ஆ. என்னையா அண்ணா, நிலவரம்? இப்போ ஊர்ல அவங்க எல்லாம் பேசுனாங்க. ஆ பாடியை வாங்க போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க நேத்து 2 பேரும் நடந்தாங்க. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆ நம்ம பாடியை வாங்க போறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆ ஊர் நாட்டாம எல்லாம் சொன்னாங்க ஊர்ல. ஆ நாளைக்கு வாங்கிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஊர் கூட்டத்தில் வச்சு பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆளை கைது பண்ணிட்டாங்களா? சம்பந்தப்பட்ட ஆளுக வந்து ஒரு 4 பேரை கைது பண்ணிருக்காங்கண்ணே. இப்ப ஆ 8 பேர் உண்டு. 3 ஆ பேர் கையை உடைச்சிருக்காங்க. ஆ ஆமா, இன்னும் ஒருத்தவங்க நேத்து ஆஜராகனாங்களாம். சாயந்தரம் போல தான் பிடிச்சாங்களாம். ஆ அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஆமா. என்ன மோட்டிவ் எதுன்னு சொன்னாங்களா? என்ன மோட்டிவ்? ஸ்கூல் பிரச்சனை வந்து கஞ்சா கேஸ் அப்படி இப்படின்ட்டு பேப்பர்ல தப்பா போட்டு விட்டுருக்காங்க. ஆமா, அது சம்மந்தமா தான் நேற்று நானும் போட்டிருந்தேன். எதனால அப்படிதான் போடுறாங்க நம்ம இதுல. இது இது வந்து சும்மா ஒரு சின்ன ஸ்கூல்ல நடந்த பிரச்சனையா? ஆமாண்ணா, இது ஒரு சின்ன அடிதடி பிரச்சனை தான். அவங்க ஆ பேப்பருக்காரங்க இப்படி மாத்தி போட்டாங்க. ஆ நீங்க ஆமா. அவங்கள வந்து அவங்க அங்கதானே வந்திருப்பாங்க, பத்திரிகையாளங்க வந்திருப்பாங்க, கேட்டிருக்க வேண்டியதானே, கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டியதானே, ஏங்க அப்படிலாம் தவறான செய்தி போடுறீங்க அப்படின்னு ஏன் கேட்கல? பத்திரிக்கைக்காரங்க நாங்க பேச முடியலன்னா யாரு பண்ணாங்க எல்லாம் போட்டு பத்திரிக்கை படிச்ச பிறகு தான் நமக்கே தெரிஞ்சது. அப்போ அவங்க யாரு போட்டா என்ன ஏதுன்னு நம்மளுக்கு இப்போ தெரியல. ஆ அதையும் நாங்க கேட்கணும் இருக்காங்க பசங்க எல்லாரும். ஆ இல்ல, அது மறுப்புக்கு போடணும்ல. தேவையில்லாம அதுக்கு தேவையில்லாம கஞ்சா மோட்டிவ்னா நம்ம வேலைக்கு அதுக்கு ஆஹ் எதுக்கு சம்மந்தம் இல்லையே. ஆஹ் சம்மந்தம் இல்லாம எதுக்கு தேவையில்லாம அந்த மாதிரி அவனுக்கு விஷயத்த போட்டோம். அவனுக்கு இதுக்கு இந்த மாதிரி சம்பந்தமே கிடையாது. ஆ அவங்க இப்படி போட்டிருக்காங்க. ஆ அது தவறான செய்தி இல்லையா? அது தேவையில்லாம அதனால பொதுமக்கள் படிக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆஹ் எனக்கு தெரிஞ்ச நியூஸ், அந்த நியூஸ் வந்தோடனே எனக்கு வந்து அதுவும் இல்லாம பசங்க பசங்க எனக்கு அங்க இருந்து கூப்பிட்டாங்க. நீங்க ஆஹ் ஆஹ் கூப்பிடறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து பசங்க கூப்பிட்டானுங்க. ஆஹ் ஆஹ் இந்த ஆஹ் மாதிரினே ஸ்கூல்ல நடந்த ஒரு சின்ன மோட்டிவ், 2 பேத்துக்கும் பிரச்சனை. இதுல என்னன்னா, இந்த பையன் போய் அந்த பையனை அடிச்சிட்டு வரான். அந்த பசங்க ஆள உம் சேர்த்துட்டு வந்து இந்த மாதிரி வெட்டி கொன்னு விட்டாங்கண்ணே அப்படின்ற அப்படிதான் அப்படிதான். நம்மள்ட்ட சொன்னாங்க. அதான் ஆ. ஆனா இப்ப தேவையில்லாம பேப்பர்ல பத்திரிக்கை கஞ்சா இப்படி போட்டிருக்காங்க. ஆ அவங்களுக்கு ஏதாவது வந்து ஆஹ் டிஆர்பி கிடைக்கணும்ல. ஏதாவது ஒண்ணு ஆஹ் போட்டு ஒண்ணு பண்ணுவாங்க விளம்பரத்துக்கு. தேவையில்லாம இதெல்லாம் போட்டு தப்பான நியூஸ் எல்லாம் போட்டு ம். அவனுக்கு இது மாதிரி இதெல்லாம் பழக்கமே கிடையாது அவனுக்கு. ஆ தேவையில்லாம போட்டாங்க. இது சமுதாயம், நம்ம சமுதாயத்துல முக்காவாசி இப்படிதான் போட்டு கிடக்குங்க. ஆ ஆமா, கஞ்சா கஞ்சான்ட்டு ஆ என்னன்னா இது. இவ்வளவு பேர் கட்சிக்காரங்க இருக்காங்க. இதுவரை நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க கூட வந்தது கிடையாது. அங்க புதிய தமிழ் கட்சிக்காரங்க ஏதோ போராட்டம் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா? புதிய தமிழ கட்சி ராஜகுமாரன் மட்டும் வந்து பேசினாங்க. ஆ ஆமா. அவர் புதிய தமிழ் கட்சிக்காரங்க ஏதோ போராட்டம் பண்றத செய்தியெல்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க, பார்த்தேன். போராட்டம் அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஒன்றும் நடத்த விட மாட்டேங்காங்கண்ணே. ஆ பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க மக்களை பூரா சொல்லிட்டு ஆ அப்படின்னு இருக்காங்க. ராஜகுமாரன பாதையில தான் போயிட்டு இருந்துச்சு. ஆ ம். அப்படியா? ஆமாண்ணே. அவர் ஜெயக்குமார் அண்ணன் இருந்தாரா? ஜெயக்குமார் அண்ணன் வரல. ஆ காலைல நேத்து போன் அடிச்சாங்க. ஆ வாரம் தம்பின்னாங்க. ஜெயக்குமார் அண்ணன் வரல இன்னும். அப்படியா? ஆமாண்ணா. நானும் அதுக்கப்புறம் கேட்டுக்கல என்னாச்சு அப்படின்னு. ம். ஆனா நம்ம அடிக்கிறாங்க. ஊர் கூட்டத்துல அப்படியே கொஞ்சம் அவங்க பசங்க கூட நின்னாச்சு. ஆ ஆ இளைஞர் யாராட்டு பேசுனாங்கன்னா இளைஞரை பூரா வாய முடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு பெரிய ஆள் பூரா சத்தம் போடுறாங்க. நம்மளையும் பேச விட மாட்டேங்காங்க, அவங்களும் பேச மாட்டேங்காங்க. ஆ யாராட்டு பேசினா உடனே போலீஸ்காரங்க பூரா வீடியோ எடுத்து ஆளை பூரா ஆ பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆ பேசையும் கூடாது, அவங்க அவங்க பாதையிலே போகணும்னு நினைக்காங்க. ஆ அப்ப நம்மளுக்கு என்னென்ன நியாயம் கிடைக்கும்? ஆ அங்க யாரு ஸ்ட்ராங்கா பேசுறது? அவர் ராஜ்குமார் அண்ணன் கரெக்டா தானே பேசுவாரு, என்னாச்சு? அதிகமான பேசுனாங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி 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 சரிங்க. சரி, அதனால சரிண்ணா. சரி, தவளை என்னாச்சு அப்படி? அப்ப நாளைக்கு உடல் வாங்குற மாதிரியா? ஆமாண்ணா, நாளைக்கு உடல் வாங்குற மாதிரி தான். சரியா சரி, ஓகே. ஆமா. சரியா, தகவலுக்கு ரொம்ப நீங்க நன்றி. சரிண்ணா. அண்ணனுக்கு அந்த அண்ணன்கிட்ட சொல்லிருங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை. ஆ அண்ணன்ட்ட சரி நான் பேசவே இல்லை. சரி 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 ஆ சரி அம்பி. ஓகே. சரி, வேற எதாவது கூப்பிடுங்க. பசங்களை சரிண்ணா. முதல்ல கரெக்டா நம்ம பசங்களை இருக்க சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம போயிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு சரிண்ணா. சரிண்ணா. தேவையில்லாம ஒரு உயிர் போச்சு இல்ல. இதுல என்ன ஆமா. இருக்கு? நம்ம போய் அவங்கள போய் வைக்கிறோம்ன்றது அன்னன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது, அதோட பேசாம வந்துடணும். இது கை கலப்பு அவங்களா நடக்குதுன்னு அவங்க நம்ம ஆள் பிரச்சனை சேர்ந்துட்டு பண்ணலாம். கவர்மெண்ட். அவங்களா வந்து நம்ம ஏரியால பிரச்சனை பண்ணாங்க. பசங்க கேட்டதுக்கு தான் இது அடிப்படை சண்டையாயிட்டு. ஓ, நம்ம கிட்ட வந்து பிரச்சனை ஒண்ணாங்களா? ஆ அது எப்ப? கேட்டதுக்கு தான். இது நடந்த ஒரு வருஷம் இருக்குன்னா கேஸ் முடிய போற நேரம் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு நம்ம பசங்கள ஒரு 4 பேரை உள்ள வச்சாங்க. உள்ள வச்சு இது வாபஸ் எல்லாம் வாங்குற டைம், இது வாபஸ் வாங்குற டைம். நம்ம பசங்க உள்ள வச்சாங்களா?
ஆமாண்ணா. அவங்களையும் சத்தம் போட்டு 2 பேரை உள்ள வச்சாங்க, கைது பண்ணி. நம்ம பசங்களையும் உள்ள வச்சாங்க. நம்ம கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு இது கோர்ட்ல. வாபஸ் வாங்க நேரத்துல A1 இப்போ கொலை செய்யப்பட்டதுல அவன் தான் A1. ஆமா. அடிதடி கேஸ்ல நடந்தது இல்லையா? ஆமாண்ணா, அவன் தான் A1. இப்ப செத்து போனாங்களா, அவன் தான் A1. வாபஸ் வந்த டைம் அவங்களும் சமரசம் இருந்தாங்க, சரின்ட்டு நாங்களும் வாபஸ் வாங்க டைம் வந்துட்டு அப்படிங்கும்போது வாபஸ் வாங்க டயத்துல அடிச்சிட்டாங்க. சரி சரி, பார்த்து கவனமா இருங்க. ஏன்னா உங்க ஏரியா போட்டது நம்ம என்ன சொல்றேன்னே தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெட்டு குத்துன்னு நம்ம சமுதாயத்துல தான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் சொல்றேன். இப்ப இடையில இப்ப இந்த இன்னொருத்தர் அவங்க மரவ சமூகத்திலயும் ஒரு பையன், அந்த பெயிண்டர் ஒரு பையன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட. இது எதுக்குன்னு கேக்குற 2 பேரும் மாத்தி மாத்தி நல்லாவா இருக்கு? அது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இன்னும் அப்படி இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள எப்ப மாற போறாங்க? அவங்க சமுதாய கயிறு கட்டிட்டு வந்தாங்க நம்ம ஏரியாக்குள்ள. இதெல்லாம் கட்டிட்டு வராங்க நம்ம பசங்க சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா இது அடிப்படை சண்டையாவே மாறிட்டு. வேற யாரும் எதுவும் பின்புலம் எதுவும் இருக்குதா? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இப்போதைக்கு எனக்கு தெரியல. நான் உள்ள கூட்டத்துல கலந்துக்கிட்டாதான் தெரியும் எனக்கு. சரிங்க சரிங்க சரிண்ணா. ஓகே, தேங்க்ஸ். சரி. அதெல்லாம் கேட்க குப்பு இல்ல. முன்னால போய் வீடியோ பின்னால இருந்து வீடியோ எடுத்து வீரமா முன்னால போய் எடுங்க. போட்டா இருக்கலாம், போய் உள்ள போய் எடுங்க. பக்கம் இடம் பக்கம் நல்லா கிட்ட விட மாட்டாங்கம்ல. உள்ள போய் இடம் பார்க்க சொல்லி வச்சிருக்கலாம். நாங்க வாசல் சொல்லிக்கல உங்களே 10 வரை வருவா, அது அவனுக்கு 10 வரை சாப்பிட்டு போவேடா. நாங்க எடுக்க போறோமா? 6 கொலை ஆயிட்டு யாராவது கேட்டு கொடுத்துட்டாங்களா? வெளியே போக முடியல, ஆளே போயிடுவா. லைவ்னா எப்படி போடணும்.